வேடன் அப்படிங்கிறவருடைய பேர் வந்து கிரண்தாஸ் முரளி அப்படிங்கிறது தான் வேடனுடைய இயற்பெயர். வேடனுடைய அம்மா வந்து ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க. ஸ்ரீலங்காவில் வந்து ஜாஃப்னாவில் வந்து பிறந்த அவங்க வந்து அங்கே இலங்கையினுடைய சூழல் உங்களுக்கு தெரியும். அங்கே வாழ முடியாத சூழல், யுத்த நெருக்கடி. அந்த காலகட்டத்தில் வந்து ஜாஃப்னாவிலேருந்து கிரண்தாஸனுடைய அம்மா வந்து இங்கே குடிபெயர்ந்து வராங்க. தமிழகத்தில் வந்து இங்கே ஊட்டியில் தங்கி இருக்கும்போது அவருக்கும் ஒரு கேரள இளைஞருக்கும் வந்து காதல் ஏற்படுது. அவரை வந்து திருமணம் பண்ணிட்டு அங்கேருந்து குடிபெயர்ந்து கேரளத்தில் வந்து கலாச்சார மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிசூர் மாவட்டத்தில் ஒரு ரயில்வே புறம்போக்கு இடத்துல வந்து அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் வந்து கிரண்தாஸ் முரளி அப்படிங்கிறவர் வந்து பிறக்கிறார். கிரண்தாஸ் முரளி வந்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுல வல்லவராக இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய குளங்கள், காயல் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளத்தில், எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகளாக இருக்கும். அங்கே வந்து மீன் பிடிக்கிறதுல அவர் எப்படி மீன் பிடிக்கிறாருன்னா, அம்பு மாதிரி ஒன்றை வச்சு வந்து வேட்டையாடி மீனை வந்து பிடிக்கக்கூடிய ஒரு திறமை, ஒரு கலைத்தன்மை வந்து அவர்கிட்ட இருந்தது. இதை வச்சே அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் கிரண்தாஸ் முரளியோட வயதை ஒத்த நபர்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேடா வேடான்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே பேர் வந்து வேடன் கிரண்தாஸ் முரளி பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதும் இதே பேர் வந்து தொடருது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கிரண்தாஸ் முரளிக்கு மாறுது. இந்த பேரை வந்து கிரண்தாஸ் முரளி வெறுக்க ஆரம்பிக்கிறான். இப்படி தான் வேடனுடைய சிறு வயது பருவம் வந்து இப்படி தான் கழியுது.